நாங்கள் கடந்த காலங்கள் நாங்கள் இவ்வளவு சந்தர்ப்பங்களை ஏனைய அரசியல்வாதிமாருக்கு நாங்கள் கொடுத்திருக்கின்றோம். நாங்களும் கூட போராளிகள் ஆகிய நானும் ஏனைய தளபதிமார், இன்றைக்கு கேர்னல், பிரிகேடியர் அப்படியான தளபதிமார், எங்களோட இருந்த தளபதிமார் இன்றைக்கு வரைக்கும் அமைதி காத்து கொண்டிருக்கின்றார்கள். மேசையில டேபிள்ல பேசக்கூடிய ஆள் அரசாங்கத்தோட பேசக்கூடிய ஒரு அமைப்பு என்றால் எங்கட விடுதலை புலிகளை தவிர வேற எந்த சக்திகளும் இல்லைன்றத தேசியம் பேசிக்கொண்டு இந்தியாவோட போய் கை கோர்த்து கொண்டு புலம்பெயர்ந்த தேசத்திலேயும் போய் நிதி சேகரிக்கும் மூலமாக ஒரு நாடு இரு தேசம் என்று சொல்லி கங்கணம் கட்டி ஆடிக்கொண்டிருக்கிற வேலையை நாங்க பார்த்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு வரைக்கும் எங்கட தமிழ் மக்களுக்கான ஒரு தீர்வு திட்டத்தை பற்றி பேசாத அளவுக்கு இந்த ஆட்சியாளர்கள் போய் கொண்டிருக்கிற சுமந்திரனோ ஏனைய அரசியல்வாதிமாரோ மக்கள் மத்தியில போய் மேடை பேச்சு பேசுறாங்க. தேர்தல் இறங்கி காலகாலமா அந்த 8 வருஷம் கடந்த நிலையில இன்னும் ஒதுக்கப்படுமாக இருந்தால் புலிகள் நிச்சயமாக சர்வதேச மட்டத்திலையும் இலங்கை அரசாங்கம் சொல்ற மாதிரியும் நாங்க பயங்கரவாதிகளா போயிடுவோம். 1000 நாள் செய்தும் பிரயோசனம் இல்ல. எங்கட தலைவரை போற்றி தலைவரை பற்றி கதைக்கிறதுல எந்த பிரயோசனமும் இல்ல என்றதை நான் இதுல சொல்லிக்கொள்ள விரும்புறேன். 2009 மே முடியல என்றால் இன்றைக்கு தமிழர் 5000 வரைக்கும் எங்கட சண்டை போயிருக்கும். அன்னையோட தலைவரோட இருந்து போராடி கொண்டு இருப்போம். இந்த பொய் தேசியம் பேசுற அரசியல்வாதி மாதிரி நாங்கள் இல்ல. உண்மையிலே புலிகளுக்கு நான் சில விஷயத்தை சொல்றேன். இது புலத்தில் இருக்கிற புலிகளுக்கும் தாயத்தில் உள்ள புலிகளுக்கும் புனர்வாழ்வு பெற்றிருக்கலாம், பராமரிக்கலாம். ஆனா நிச்சயமாக புலிகள் ஒன்று விளங்கிக் கொள்ளணும். நீங்க செய்யற மக்களை விட செய்யற மிகப்பெரிய துரோகம் போராளிகள். அப்ப நீங்க உங்களை போராட கூப்பிட இல்லை, நாங்கள் ஆயுதம் தூக்க கூப்பிட இல்லை. ஜனநாயகத்திலே நீங்கள் வாங்க போராடுவோம். எத்தனை தளபதிமார காப்பாற்றுறதுக்காக எத்தனை போராளிகள் முன்னுக்கு போய் வீரச்சா வரைஞ்ச இன்றைக்கு அத்தனை தளபதிமாரும் இன்றைக்கு பேர் சொல்லக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு இருக்கிறாங்க. அடுத்த நான் பேர் சொல்லுவேன். வணக்கம். புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட தமிழ் விடுதலை கட்சியின் தலைவர் கந்தசாமி இன்பராசா ஐயா நாம் இன்று ஒரு வவுனியாவிலே ஊடக சந்திப்பிலே வந்திருக்கின்றோம். இன்று ஊடக சந்திப்புக்கு வந்த நோக்கம் என்னோட, இன்று 1ஆம் தேதி 2ஆம் மாதம் 2026 இன்றைக்கு தைப்பூசமான நாள். ஒரு நல்ல நாளிலே நல்ல ஒரு செய்தியை உலகெங்கும் வாழ்கின்ற எமது தமிழ் மக்களுக்கும் தாயத்தில் வாழ்கின்ற மக்களுக்கும் குறிப்பாக விசேடமாக மாவீர குடும்பங்கள், போராளிகள் குடும்பங்கள் அனைவருக்குமான இந்த காலத்தின் தேவையை கருதி இந்த செய்தியை விடுகின்றோம். உண்மையிலே அன்பான மக்களே, நாங்கள் இன்றைக்கு ஆயுத போராட்டத்திலே ஈடுபட்டு எங்களுடைய ஆயுத போராட்டம் 35 வருஷங்களுக்கு மேலாக எமது தேசிய தலைவர் வழியிலே ஆயுத ரீதியாக போராடி கடைசியாக 2009 காலப்பகுதியிலே மே 18 ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்டு இன்று 17 வருஷங்களும் கடந்த நிலையில இன்றைக்கு எங்களுடைய மக்கள் மட்டுமல்லாது இந்த ஆயுத ரீதியாக இன விடுதலைக்காக உண்மையாக, நேர்த்தியாக, உறுதியாக, சத்தியமாக ஆயுதமேந்தி எங்களோட மக்களுக்காக கேடயமாக நின்ற, காவல் தெய்வமாக நின்ற போராளிகளும் அனாதரவாக நிற்கின்றார்கள். அப்ப இந்த வகையிலே எங்களுடைய மக்கள் காலகாலமாக விட்ட தவறை இனிமேலும் விடக்கூடாது என்றதுக்காக காலத்தின் தேவை கருதி நாங்கள் இந்த செய்தியை கொண்டு வந்து நிற்கின்றோம். தற்போது சர்வதேசத்திலே இருக்கின்ற உலகெங்கும் வாழ்கின்ற தமிழ் மக்கள் மத்தியிலே போய் சேரணும் என்றதுக்காக. உண்மையிலே அன்பான மக்களே, உண்மையில நாங்கள் கடந்த காலங்கள் நாங்கள் இவ்வளவு சந்தர்ப்பங்களை ஏனைய அரசியல்வாதிமாருக்கு நாங்கள் கொடுத்திருக்கின்றோம். நாங்களும் கூட போராளிகள் ஆகிய நாங்களும் அந்த வகையிலே இனிமேலாவது இனி வருகின்ற தேர்தலிலே போராளிகளாகிய நாங்கள் களம் இறங்குறதுக்காக நாங்கள் இப்போ துணிஞ்சு 8 வருஷ காலமாக 2017 இன்று வரைக்கும் நாங்கள் ஜனநாயகத்திலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் எந்த ஒரு விஷயத்திலேயும் பிறந்தவுடனே நாங்கள் எழும்பி நடக்க இயலாது. தவண்டு பிறகுதான் எழும்பி நடந்து அது பல்முளைச்சு அப்படியே வந்துதான் ஒரு படிப்படியாக ஒரு கட்டத்துக்கு வரணும். அந்த வகையில் இன்பராசா என்ற ஒரு நபர் இன்றைக்கு விடுதலை போராட்டத்திலே இருந்து ஈடுபட்டு போராடி இன்றைக்கு ஜனநாயகத்திலே வந்திருக்கேன்னு சொல்லி சொன்னா, நானும் ஏனைய தளபதிமார், இன்றைக்கு கேர்னல், பிரிகேடியர் அப்படியான தளபதிமார், எங்களோட இருந்த தளபதிமார் இன்றைக்கு வரைக்கும் அமைதி காத்து கொண்டிருக்கின்றார்கள். அவங்க செய்யறது, மக்கள் செய்யறதை விட மிகப்பெரிய ஒரு துரோகம் எங்கட மாவீரர்களுக்கு. என்ன காரணம்னா, அவங்க வெளியில வராமல் அமைதி காத்து கொண்டிருக்கிற என்ற விடயத்தையும் நான் அதை செய்தியின் சாராம்சமாக சொல்லிக்கொண்டு நான் பின்னுக்கு அதை சொல்ல வாரன். நிச்சயமாக இன்றைக்கு நாங்கள் எங்களுடைய ஜனநாயக போராட்டத்திலே ஈடுபட்டு எங்களுக்கான அங்கீகாரத்தை பெற அளவுக்கு எங்கள்கிட்ட ஆள்பலம்
நிச்சயமாக வடக்கு கிழக்கிலே ஏதோ ஒரு வழியில போராளிகளாகிய எங்களுக்கு மக்கள் மத்தியில இருக்குது. ஆனா பொருளாதார பலம்ன்றதுக்கு அப்பால அதை தாண்டி நாங்கள் எதிர்நீச்சல் போட வேண்டிய கட்டம் என்ன காரணம் என்றால், எங்களுக்கு ஒரு கட்டத்திலே அரசியல் இறங்கும் போது புத்திஜீவியல் சொல்லப்பட்ட விடயம் என்னவென்றால், இன்பராசா நீங்கள் அரசியல் இறங்கி ஒரு ஜனநாயகத்தில் வளர்ச்சி பெற்று வார கால பகுதியிலே அரசாங்கத்தால் எந்த விதமான உங்களுக்கு பிரச்சனையும் வராது. என்ன காரணம்னா, நீங்க புனர்வாழ்வு அளிக்கப்பட்டு யூஎன்ல பதியப்பட்ட போராளிகள் 12,600 பேருக்கு மேல. எனவே அரசாங்கம் உங்கள கை வைக்காது. அப்படித்தான் உங்களுக்கு ஜன உரிமையை அவங்க மீறும் அளவுக்கு கை வைக்க வேண்டால் ஒரு சர்வதேசத்துக்கு பதில் சொல்ல வேண்டிய தேவை அரசாங்கம் இருக்குது. ஆனா எங்களுடைய அரசியல்வாதிமார், தமிழ் அரசியல்வாதிமார் பார்த்து கொண்டிருப்பினும் இருந்து நீங்க வளர்ச்சி பெற்று வரக்குள்ள புலிகள் வளர்ச்சி பெற்று மக்கள் அங்கீகாரத்தோட வரும்போது நிச்சயமாக உனக்கு அடிக்கிற அடி எங்கட அரசியல்வாதி மாதிரி தான். இதுக்கு நீ தயாராக எதிர்நீச்சல் போட்டு புலிகள் என்ற தரப்பிலே நீ தாயத்திலிருந்து 2009க்கு பிறகு குரல் கொடுத்து கொண்டிருக்கிறாய் என்ற வரவேற்கத்தக்க விடயம். ஆனா இதையும் தாண்டி நீ தயாராக துணிவோட உண்மையோட உறுதியா நிப்பியா இருந்தா நிச்சயமாக சர்வதேசத்திலே மேசையில டேபிள்ல பேசக்கூடிய ஆள், அரசாங்கத்தோட பேசக்கூடிய ஒரு அமைப்பு என்றால் எங்கட விடுதலை புலிகளை தவிர வேற எந்த சக்திகளும் இல்லைன்றத எங்களுக்கு பல புத்திஜீவிகள் சொல்லியிருந்தார்கள். நாங்கள் அரசியல் ஈடுபட்ட நேரத்தில் புலத்தில் இன்றைக்கும் இருக்கின்றார்கள். அந்த வகையிலே எதிர்நீச்சல் போட்டு நாங்கள் பல அடிகளை வாங்கி இன்றைக்கு 8 வருஷம் கடந்த நிலையில இன்றைக்கு உங்கள் முன்னிலையில நிற்கிறோம். அன்பான மக்களே, நீங்கள் இன்றைக்கு ஏனைய அரசியல்வாதிமாருக்கு இவ்வளவு சந்தர்ப்பம் கொடுத்திருக்கின்றீர்கள். இன்றைக்கு 77 வருஷங்கள் ஆகியும் எங்கட தமிழ் மக்களுக்கு ஒரு அரசியல் தீர்வு கிடைக்க இல்லை. இனிமேலும் கிடைக்குமா என்ற ஒரு சந்தேகம் எங்களுக்கு இருக்கின்றது. அதே டைம்ல உண்மையிலே இன்றைக்கு பயங்கரவாத தடை சட்டம் 47 வருஷத்துக்கு மேலாக பயங்கரவாத தடை சட்டம் ஜே.ஆர். ஜெயவர்தன இருந்த கால பகுதியிலே 79ஆம் ஆண்டு கால பகுதியிலே போட்டது. வசியாம்பிள்ளை என்ற ஒரு நபரை சுட்டதுக்கு நாங்க மன்னார்லே முருங்கல்ல நடந்ததுக்கு பிறகு பயங்கரவாத தடை சட்டம் போட்டது. ஆனா இன்று வரைக்கும் அந்த பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட இல்லை. அந்த பயங்கரவாத தடை சட்டம் இந்த நாட்டிலே சிங்கள மக்களை விட அந்த பயங்கரவாத தடை சட்டத்தால பாய்கிறது, பிரச்சனைக்கு உட்படுத்தப்படுறது, கைது செய்யப்படுறது, கைது செய்து இன்றைக்கு வரைக்கும் அரசியல் கைதிகளாக இருக்கிறவர்கள் தமிழர்களை தவிர ஏனையவர்கள் இல்லை என்றுதான் நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். ஆனா இதே பயங்கரவாத தடை சட்டத்துக்கு இன்று வரைக்கும் எங்களுடைய அரசியல்வாதிமார் குரல் கொடுத்ததாகவும் இல்லை, இன்று வரைக்கும் கேள்வி கேட்டதாகவும் இல்லை. ஆனால் அவங்களுக்கு தேவையும் இல்லை. காரணம் என்னென்றால், பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படமாக இருந்தால் திருத்தம் தேவையில்லை. பயங்கரவாத தடை சட்டத்துக்கு ஒரு திருத்தம் என்றது தேவையில்லை. இன்றைக்கு மக்கள் அங்கீகரிச்சிருக்கு. இப்ப இருக்கிற கடந்த ஆட்சியாளர்களை விட இப்ப இருக்கிற ஆட்சியாளருக்கு வரலாற்றிலே இன்றைக்கு 47 வருஷங்கள் சுதந்திர தினம் அடைஞ்சி இந்த இலங்கை இன்று இப்ப இருக்கிற ஆட்சியாளருக்கு எங்களை தமிழ் மக்கள் சந்தர்ப்பத்தை கொடுத்த மாதிரி இதுவரைக்கும் கடந்த ஆட்சியாளருக்கு கொடுக்கல. ஆனா இப்ப இருக்கிற ஆட்சியாளர்கள் கூட, இப்ப இருக்கிற ஜனாதிபதி, இந்த அரசாங்கம் கூட எங்களை மக்களை ஏமாத்தித்தான் அரசியல் செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனா சொல்றது ஒன்று, செய்யறது ஒன்று. இன்றைக்கு அந்த பயங்கரவாத தடை சட்டம் திருத்த செய்யப்பட்டு கொண்டு வர 3/2 பெரும்பான்மை பார்லமெண்டத்தில் நிறைவேற்றப்படுமா என்று சொல்லி நான் அண்மையிலே ஒரு செய்தியை பார்த்தேன். சட்டத்தரணி, ஜனாதிபதி சட்டத்தரணி தவரசா அவர்கள் சொல்லியிருந்தார். இருந்த பயங்கரவாத தடை சட்டத்தை விட இது கடும் கூடிய ஒரு சட்டமான ஒரு விடயம், கடும் தண்டனைக்கு உட்படுத்தப்படக்கூடிய விடயம். ஒரு ஊடகம் மட்டுமில்ல, ஒரு தனி நபர் கூட, ஒரு யூடியூப், ஒரு முகநூல் கூட பாவிக்க இயலாது இனிவார சட்டம் இந்த அரசாங்கத்தால் கொண்டு வரப்படுற பயங்கரவாத தடை சட்டம். உண்மையிலே இது தமிழாக்கள் மீதுதான் கூட பாயும் என்றதனையும் அவர் சொன்னதை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். உண்மையிலே எங்கள மக்கள் இன்றைக்கு யுத்தம் முடிஞ்சு 17 வருஷங்கள் கடந்த நிலையிலேயும் இன்றைக்கும் எங்கட மக்கள் நம்பிக்கையோட, உறுதியோட, உண்மையோட இருந்தார்கள். இந்த அரசாங்கத்தை நம்பியதுக்கு நாங்க இதுவரைக்கும் அனுர அரசாங்கம் கொழும்புல கூட இல்லாத பாதுகாப்பு இன்றைக்கு யாழ்ப்பாணத்திலே வடமாகாணத்திலே இருக்குது. இன்றைக்கு அவர் தனிநபர் ஒரு எஸ்டிஎஃபோட, ஒரு ராணுவ வீரோட, இல்ல ஒரு காவலரோட அவர் போய்க்கும் போற அளவுக்கு இன்றைக்கு வடமாகாணத்திலே இருக்குது. ஆனால் இன்றைக்கு கொழும்புல அவருக்கு பாதுகாப்பு இல்லை. அப்ப இன்றைக்கு பயங்கரவாத தடை சட்டம் என்னத்துக்கு? அப்ப இன்னைக்கு எங்க தமிழ் மக்கள் மத்தியில தெளிவா இருக்கிறாங்க. அப்ப தமிழ் மக்கள் ஒரு வன்முறை விரும்பினவர்களும் அல்ல, எங்க தமிழ் மக்கள் ஒரு அநாகரிகமான ஒரு செயல்பாடு போகக்கூடியவர்களும் இல்ல. ஆனா இந்த சிங்கள பிரதேசத்துல சிங்கள மக்கள் சரிவா வாழ்ற இடத்துல இல்ல பாதுகாப்பு ஜனாதிபதிக்கு இன்றைக்கு இருக்கின்ற வடமாகாணத்துல ஜனாதிபதி அவர்கள் ஒன்றை விளங்கிக் கொள்ளணும் என்னென்றால், எங்க மக்கள் அரசியல் தீர்வு மட்டும் இல்லை, இன்றைக்கு ஜனாதிபதி அவர்கள் சொல்ற விடயம் என்னன்னு சொன்னால், இனி ஒரு அரசியல் தீர்வானது இல்லை, தமிழ் மக்கள் அரசியலை பற்றி விரும்ப இல்லை, தமிழ் மக்களுக்கு அபிவிருத்தியும் ஊழல் ஒழிக்கிறது தான் சொல்லி. ஆனா இன்றைக்கு தமிழ் மக்கள் அரசியல் விடுதலைக்காக இன்றைக்கு ஒரு
தமிழ் மக்கள் விடுதலைக்காக போராடின ஒரு இனம், ஒரு தேசிய இனம். ஆனா அதை பற்றி கதைப்பதற்கு இந்த ஜனாதிபதி அவர்கள் இல்ல. அப்ப இதை எங்கட அரசியல்வாதி மாதிரி கூட தேசியம் பேசிக்கொண்டு இந்தியாவோட போய் கை கோர்த்து கொண்டு புலம்பெயர்ந்த தேசத்திலேயும் போய் நிதி சேகரிக்கும் மூலமாக ஒரு நாடு இரு தேசம் என்று சொல்லி கங்கணம் கட்டி ஆடிக்கொண்டிருக்கிற வேலையை நாங்க பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில தான் நாங்கள் நிச்சயமாக புலிகளாகிய நாங்கள் இன்றைக்கு ஒரு கட்டத்துல எங்க தேசிய தலைவர் கூட பேச்சுவார்த்தை பயங்கரவாத தடைச்சட்டம் இருக்கக்குள்ளதான் திம்பு முதல் ஏனே நோர்வே, பெங்களூர் ஏனைய பேச்சுவார்த்தை எல்லாம் நடந்தது. அப்ப அந்த 20 ஒரு பேச்சுவார்த்தை கூட நடந்திருக்கு. ஆனா இன்றைக்கு அதே பயங்கரவாத தடைச்சட்டம் இருந்த காலத்துல கிட்டன ஏபட்டால போய் வந்த, கருணா போய் வந்த, ஜெயமண்ண போய் வந்த, சொர்ணமண்ண எல்லாம் போய் வந்த. ஆனா அந்த நேரமே புலிகளோட பேசினவங்க பயங்கரவாத தடைச்சட்டம் இருந்த முந்தைய ஆட்சியாளர்கள். ஆனா இன்றைக்கு இந்த பயங்கரவாத தடைச்சட்டம் என்ற ஒரு விடயம் இல்லாம இருந்தால் புலம்பெயர்ந்த தேசத்தில் இருக்கிற மக்கள் இங்க ஒரு முதலீட போட்டு ஒரு தொழில் வாய்ப்பை செய்து வடக்கு கிழக்க கூட தாங்கள் அபிவிருத்தி செய்யறதுக்கு தயாரா இருக்கின்றார்கள். ஆனா இந்த பயங்கரவாத தடைச்சட்டம் தான் தமிழ் மக்கள் மீது பாயும் என்ற ஒரு நிலைப்பாட்டில் தான் எத்தனையோ முதலீட்டாளர்கள் ஜோதிச்சு கொண்டிருக்கின்ற மக்கள். இனிமேல் இந்த நாட்டில் அப்படி ஒரு நிலைப்பாடு இல்லை. ஆனா உலகத்துக்கு காட்டிக் கொண்டிருக்கிறான் இந்த நாட்டில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. தமிழ் மக்கள், முஸ்லிம் மக்கள், சிங்கள மக்கள் நாங்கள் ஒற்றுமையா இருக்கிறோம் இந்த ஆட்சியாளர்கள் காட்டிக்கொண்டு, ஆனா உள்ளால நசைக்கு கொண்டு இன்றைக்கு வரைக்கும் எங்கட தமிழ் மக்களுக்கான ஒரு தீர்வு திட்டத்தை பற்றி பேசாத அளவுக்கு இந்த ஆட்சியாளர்கள் போய் கொண்டிருக்கிற விடையதான் வேதனைக்குரிய விடயம். அந்த வகையில் இந்த புலிகளாகிய நாங்கள் நிச்சயமாக ஏனே அரசியல்வாதிமார் இதை பற்றி தட்டி கேட்க போறதும் இல்லை. பயங்கரவாத தடைச்சட்டத்தை பற்றி இவங்க கேட்குவாங்களா இருந்தால் நாளைக்கு ஏனைய அரசியல்வாதிமார் மக்கள் மத்தியில் இறங்கி வேலை செய்யும் போது செருப்படி விழுந்துரும் என்ற ஒரு பயம். ஏன்னா பயங்கரவாத தடைச்சட்டம் இருந்துக்கிற வழியாத்தான் இன்றைக்கு சுமந்திரனோ ஏனைய அரசியல்வாதிமாரோ மக்கள் மத்தியில போய் மேடை பேச்சு பேசுறாங்க. ஆனா பயங்கரவாத தடைச்சட்டம் நீக்கப்படுமாக இருந்தால் அரசியல்வாதிமாருக்கும் பாதுகாப்பு இல்லை, ஆட்சியாளர்களை விட. ஆனா இப்ப ஆட்சியாளரையும் அரசியல்வாதியும் பாதுகாக்கணும் என்ற நோக்கம் தான் அரசாங்கத்துக்கு இருக்கொழிச்சு மக்களை பாதுகாக்கணும் என்ற நோக்கம். என்ன காரணம்னா ஒரு பயங்கரவாத தடைச்சட்டத்துக்கு சின்ன ஒரு பிரச்சனைக்கு ஒரு கல்லெடுத்து அரசியல்வாதிக்கு எறிஞ்சாலே பயங்கரவாத தடைச்சட்டத்துக்கு தூக்கி போட்டுருவாங்க உள்நோக்கம் அரசாங்கத்துக்கு இருக்கு. எனவே அது திருத்தமின்றி நீக்கப்படணும் என்றது என்ற கோரிக்கையா இருக்கின்றது. ஆனால் நாங்கள் இனி வரும் தேர்தலில் நாங்கள் இறங்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு தள்ளப்பட்டிருக்கோம். புலம்பெயர்ந்த மக்களுக்கு விடுற செய்தி என்னென்றால், நீங்க நிதிதான் எங்களுக்கு புலிகளுக்கு தரவணும் என்றது அப்பால உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு தேவை. நிச்சயமாக என்னென்றால் இனி வாரது மாகாணசபை தேர்தல் என்று இந்த அரசாங்கம் வச்சு ஆகணும். அதுல மாற்றுக்கிறதுக்கு இடம் இல்லை. அது இப்ப 5ஆம் மாதமா 6ஆம் மாதமா இன்னும் இந்த வருஷத்துக்கு அவர் வச்சே ஆகணும் என்ற ஒரு நிர்பந்தத்துக்கு இந்த அரசாங்கம் தள்ளப்பட்டிருக்கு. அந்த வகையில நிச்சயமா புலிகள் நாங்கள் வடக்கு கிழக்குல இறங்க வேண்டிய தேவை இருக்குது. எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிற விடயம் தேர்தல் திணைக்களத்துல கூட சொல்லப்பட்டிருக்கு, மக்கள் அங்கீகாரத்தோட நீங்கள் பார்லமெண்ட் போகணும். இல்லையெனில் இன்றைக்கு மக்களால புலிகள் தேர்தல் இறங்கி காலகாலமா அந்த 8 வருஷம் கடந்த நிலையில இன்னும் ஒதுக்கப்படுமாக இருந்தால் புலிகள் நிச்சயமாக சர்வதேச மட்டத்திலையும் இலங்கை அரசாங்கம் சொல்ற மாதிரியும் நாங்க பயங்கரவாதிகளா போயிடுவோம். என்ன காரணம் என்றா, நாங்க இன விடுதலைக்காக இதே ஓமந்தையில, இதே புளியங்குளத்துல, இதே மன்னார்ல, சிலோன் தியேட்டர்ல வரைக்கும் நாங்கள் இல்ல காத்த புலிகள் நாங்கள் இறுதி வரைக்கும். ஆனா அந்த நேரம் புலிகளுக்கு மக்கள் சேவை, மக்களுக்கு கேடயமா இருந்த புலிகள் நாங்கள். ஆனா இன்றைக்கு அதே மக்கள் எங்களை அரசியல் அங்கீகாரம் இல்லாம ஒதுக்கி ரோட்ல விடுவாங்களா இருந்து ஏனைய அரசியல்வாதிமாருக்கு அங்கீகாரத்தை கொடுப்பாங்களா இருந்தால் அரசாங்கம் சொல்றது போல நாங்க பயங்கரவாதிகள் என்ற முத்திர உலகத்துக்கு குத்தப்படும். ஆனா நீங்க மாவீரனால் செய்தும் பிரயோசனம் இல்ல, எங்கட தலைவரை போற்றி தலைவரை பற்றி கதைக்கிறதுல எந்த பிரயோசனமும் இல்லை என்றதை நான் இதுல சொல்லிக்கொள்ள விரும்புறேன். ஆனா நீங்க தார ஒரு சந்தர்ப்பம், ஒரு வாய்ப்பு, நீங்க செய்யற மிகப்பெரிய நன்றி. நாங்க உங்களுக்காக உண்மையாக நேர்த்தியாக இறுதி வரைக்கும் எங்கட தேசிய தலைவர் முள்ளிவாய்க்கால் யுத்தம் முடிய இல்லை, 2009 மே முடியல என்றால் இன்றைக்கு தமிழர் 5000 வரைக்கும் எங்கட சண்டை போயிருக்கும். இன்றைக்கு நாங்க புலிகள் வீரச்சாவு அடைஞ்சிருப்போம், இல்லாட்டி அன்னையோட தலைவரோட இருந்து போராடி கொண்டுதான் இருப்போம். இந்த பொய் தேசியம் பேசுற அரசியல்வாதி மாதிரி நாங்கள் இல்லை என்றத மக்கள், புலம்பெயர்ந்த மக்கள் உறுதியாக உண்மையாக விளங்கி கொண்டு எங்களுக்கு இனிவரும் காலத்துல வார மாகாணசபை தேர்தலில் அல்லது பொது தேர்தலில் ஏதோ ஒரு தேர்தலில் புலிகளாகிய நாங்கள் களமிறங்கிறதுக்கு நிற்கிறோம். இதை எங்களுடைய செய்தியை கேட்ட புலிகள் நிச்சயமாக மக்களால் அங்கீகரிக்கப்படணும், அதுக்கு ஹெல்ப் பண்ணணும், உதவி செய்யணும், எங்களால் இயன்ற பங்களிப்பை செய்யணும் என்று இந்த யாழ்ப்பாணத்திலிருந்து அன்னை கலாமன்றம்
அன்னை கலாமன்றம் என்ற காரணர்ல இருந்து ஒரு டீம் ஒன்று எங்கள்கிட்ட ஒன்று சேர்ந்திருக்கு. இதே மாதிரி யாழ்ப்பாணத்துல இளைஞர் அணி எங்க முல்லைத்தீவுல இருந்து வந்து சேர்ந்திருக்கிறாங்க. அப்ப இந்த முறை இம்பராசான உங்களோட யூடியூப் பார்த்திருக்கோம், உங்களோட செய்தி பார்த்திருக்கு, புலிகளுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். நாங்க உங்களோட நின்று பிரச்சாரத்துல நிற்போம். நீங்க கட்டாயம் எலெக்ஷன்ல இறங்குறா சும்மா சாதாரணமான விஷயம் இல்லை. நாளைக்கு தானே போராட்டம் வந்தா நாங்க துவக்கத்தை வைத்து போயிடுவோம். அந்த நேரம் எங்களுக்கு பொருளாதார பிரச்சனையை பற்றி சிந்திக்கல, எங்களுக்கு உடுப்பை பற்றி சிந்திக்க தேவையில்லை, சாப்பாட்டை பற்றி சிந்திக்க தேவையில்லை, அம்மா அப்பாவை பற்றியும் சிந்திக்க தேவையில்லை. எங்க அண்ணே மட்டும் இருந்தார், முழு சுமை அவருக்கு கொடுத்தோம் தலைவர், அவர் பார்த்து கொண்டு இருந்தார். ஆனா இப்ப நாங்க இறங்கினா கணக்கு சுமை இருக்கு. பொருளாதார பிரச்சனை கட்டாயம் அரசியலுக்கு தேவை எங்களுக்கு. ஆக்கள் பொருளாதாரம் இருக்குமாண்டா நிச்சயமாக நாங்க தேர்தலில் வடக்கு இல்ல கிழக்கு இல்ல மேல் மாகாணத்துல கூட மலையத்துல கூட நாங்க தேர்தலில் நிக்கலாம். என்ன காரணம், மலைய போராளி எங்களோட இருந்த புனர்வாழ்வு பெற்ற போராளி இன்றைக்கும் கூப்பிட்டு கொண்டிருக்காங்க. இம்பராசா அங்க வாங்க, நாங்க ஒத்துழைப்பு தருவோம். அந்த அடிப்படையில புலம்பெயர்ந்த மக்கள் அனுசரணை, ஆதரவு, பங்களிப்பு எங்களுக்கு தாயத்துல வேணும். தாயத்துல இருக்கிற மக்கள் அன்பளி ஆதரவும் அனுசரணையும் தேவை. இதை விட விசேடமாக மாவீர மக்கள், மாவீர பெற்றோர்கள் நிச்சயமாக நீங்க விழிப்பா இருக்கணும் என்றால் உங்களோட பிள்ளைகள், நாங்கள் எங்கள் ஒருவங்க தான் உங்களோட பிள்ளைகள் மாவீரர். வலது கையை இழந்த இடது கை தான் இப்ப கத்தி கொண்டிருக்கிறோம் நாங்கள். அப்ப எங்கள் 5 பேர் போனா 3 பேர் வீரச்சாவு, 2 பேர் காயம், 5 பேர் நாங்க வந்து சேர்றவளை நாங்களே மயங்கி போயிடுவோம். கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு இடையில பேசல காயப்பட்டவன வீரச்சாவடைஞ்சல. அப்படியான பிள்ளைகள் உங்களுக்கு செய்ய வேண்டிய நன்றி கடன் எங்கள்கிட்ட இருக்குது மாவீரர பெற்றோர்களுக்கு. ஆனா நீங்கள் 40,000க்கு மேற்பட்ட மாவீரர பெற்றோரும் இந்த முறை சிந்திக்கணும். புலிகளை நீங்கள் முன்னுக்கு வர வச்சா தான் நிச்சயமா உங்களுக்கு நாங்கள் மிகப்பெரிய நன்றி கடனை செய்ய வேண்டிய தேவை இருக்குதுன்னு சொல்லிக்கொண்டு, உண்மையிலே புலிகளுக்கு நான் சில விஷயத்தை சொல்றேன். இது புலத்தில் இருக்கிற புலிகளுக்கும் தாயத்தில் உள்ள புலிகளுக்கும் புனர்வாழ்வு பெற்றிருக்கலாம், பராமரிக்கலாம். ஆனா நிச்சயமாக புலிகள் ஒன்று விளங்கிக் கொள்ளணும், நீங்க செய்யற மக்களை விட செய்யற மிகப்பெரிய துரோகம் போராளிகள். என்ன காரணம்னா, நீங்கள் சரியா உறுதி இல்ல, உண்மை இல்ல, நேர்மை இல்ல, சத்தியம் இல்ல. நீங்க சத்தியபிராணம் எடுத்ததுக்கே துரோகம். உங்களோட வந்த மாவீரர் அத்தனை பேரும் வீரச்சாவு, நீங்க அத்தனை பேரும் புலத்திலையும் தாயத்திலையும் வாழ்ந்தோடு மனைவி பிள்ளைகளோட சந்தோஷமா இருக்கிறீங்க. ஆனால் அன்றைக்கு நான் போறேன் ஒரு இடத்துக்கு போக, முல்லைத்தீவுல ஒரு அம்மா கேட்கிறேன், என்னுடைய மகனும் வீரச்சாவு 90ஆம் ஆண்டு. இன்றைக்கு இருந்தா உன்னப்பல மகன் உண்ட முகத்தை பார்த்த மாதிரி என்ன பொல பொலண்டு வடிவான ஒரு மகன் என்ற மகன் 90ஆம் ஆண்டு ஏதோ ஒரு பேர் அன்பண்ணையோட இருந்து வீரச்சாவு மல்லாத்துல மகன் எந்த பிள்ளையும் தான் உன்ன போல வருந்தானே உண்டு. பெருமிச்சின விட்டு ஒரு மனுஷி அம்மா ஆள்றா முள்ளிய வலையில. அதே மாதிரி அவங்களுக்கு செய்ய வேண்டிய நன்றி கடன் தவறி நிற்கிறாங்க எங்கட புலிகள். அப்ப நீங்க உங்களை போராட கூப்பிட இல்லை, நாங்கள் ஆயுதம் தூக்க கூப்பிட இல்லை. ஜனநாயகத்தில் நீங்கள் வாங்க போராடுவோம். நாங்கள் அரசியலை கையில எடுக்காம விட்டா புலிகள், ஆனா அரசியல் எங்களை ஆளுது. இன்னைக்கு எங்களை மிதிக்குது, எங்களை ரோட்ல போட்டு அனாதரவாக்குது. ஆனா மீண்டும் எங்களை ஆயுதம் தூக்க வைக்குது இந்த அரசியல் அமைப்பு. ஆனா நாங்க தூக்க மாட்டோம், ஆயுதம் தூக்குற அளவுக்கும் இல்ல. ஆனா ஏழாண்டும் இல்ல, எங்களால இல்ல. வடக்குல இருந்து கிழக்கு வரைக்கும், கிழக்குல இருந்து வடக்கு வரைக்கும் நடையால 24 மணித்தியாளுக்கு திருவண்ணாமலையில பாப்போம், அங்க இருந்து 24 மணித்தியாலும் இங்க பாப்போம். எங்கள்கிட்ட நரி விளையாட்டு காட்ட தேவையில்லை. ஆனால் இனிமேல் ஜனநாயக ரீதியா நாங்க போராடுறதுக்கு புலிகள் கட்டாயம் ஒத்துழைப்பு. புலிகள் ஒதுங்கி நிக்காங்க. எத்தனை தளபதி மாற காப்பாத்துறதுக்காக எத்தனை போராளிகள் முன்னுக்கு போய் வீரச்சாவடைஞ்ச இன்னைக்கு அத்தனை தளபதிமாரும் இன்றைக்கு பேர் சொல்லக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு இருக்கிறாங்க. அடுத்த நான் பேர் சொல்லுவேன். ஆனா நீங்கள் எல்லாம் ஒழிச்சிருந்துட்டு இனி வேண்டாம்னா மாவீரருக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? நாங்க மக்கள்கிட்ட கேட்கிறோம், எங்களுக்கு வாக்களிங்க. நீங்க செய்யற மிகப்பெரிய நன்றி கடன் போராடினதுக்காக ஒரே ஒரு வாய்ப்பு, ஒரே ஒரு நன்றி கடன் செய்யுங்க மக்கள்கிட்ட கெஞ்சிடும். ஆனா புலிகள் போராளிகள் நீங்க என்ன செய்ய போறீங்க மாவீரருக்கு? அப்ப நீங்களும் சேர்ந்து வாங்க, நாங்க போராடுவோம். அரசியல்ல போராடி எங்க அங்கீகாரத்தை எடுப்போம். புலிகள் இல்லை என்றால் நீங்க ஒதுங்கி நிற்கும் பட்சத்துல நரிகள் முழுக்க புலிகளை ஆண்டு மக்களை ஆண்டு இன்னைக்கு எங்கிற தேசியம் தமிழீழம் எல்லாத்தையும் வித்து கொண்டு போகுது. தேசிய தலைவர் 2004 உறுதியாக உண்மையாக நேர்த்தியாக சொல்ற, தமிழீழம் என்ற கோரிக்கையை கைவிட்டால் என்ன சாதாரணமான புலிகளை போராளியும் சுடலாம் என்ற ஊடக சந்திப்பு இன்றைக்கும் இருக்கு. ஆனா இன்றைக்கு தமிழ் தேசியம் பேசிக்கொண்டு, சமஷ்டி பேசிக்கொண்டு, புலம்பெயர்ந்த தேசத்திலே இந்தியாவிலையும் கைகோர்த்து கொண்டு நிற்கிற அரசியல்வாதிமா இருக்கலாம் பதில் அடி கொடுக்கிறதுக்கு போராளிகள் அத்தனை பேரும் தாயத்திலையும் புலத்தில் இருக்கிற போராளிகள் உங்களால இயன்ற பங்களிப்பை செய்யுங்க. உங்களோட குடும்பங்களுக்கு ஆதரவு கொடுக்க சொல்லுங்க. புலிகளுக்கு உங்களால் இயன்ற பங்களிப்பை செய்யுங்க. அதே டைம்ல தாயத்தில் உள்ள போராளிகள் நிச்சயமாக ஒன்று சேருங்க. புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட விடுதலை புலிகளோட நாங்கள் ஜனநாயகத்தில் நிச்சயமாக மாகாண சபையில வென்று நாங்கள் எங்கிற மக்களுக்கான ஒரு தீர்வு திட்டத்தை அரசியல் ரீதியா அடிபட்ட நாங்கள் தான் மேசையில பேசணும். அடிபட்ட எதிரியும் நாங்கள் தான் பேசணும். பேசித்தான் தீர்வை பெறலாம். ஏனைய அரசியல்வாதி நம்பி நாங்கள் காலங்களும் கடந்து 77 வருஷங்களும் கடந்து 17 வருஷத்துக்கும் இதுவரைக்கும் ஒன்றும் செய்யாத அரசியல்வாதி மாதிரி இனிமேலும் செய்ய போறல எங்களுக்கு சொல்லி கேட்டுக்கொண்டு இதுல இருந்து இந்த நேர ஊடக சந்திப்பிலிருந்து விடைபெறுகிறேன்.